அதின் நாளுக்கு அதின் பாடு போதும். இப்படியெல்லாம் நான் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறவங்க கைகளை உயர்த்த முடியுமா? இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே நம்ம சொல்லியிருப்போமே ஒழிய, இந்த நாளுக்குரிய பாடு போதும் ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய இருதயத்தை இந்த வசனத்தின்படி மகிமைப்படுத்துகிற ஒரு ஆள் கை உயர்த்தி இங்க காட்ட முடியுமா? இங்க மாத்திரம் இல்லைங்க, பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுகிற கூட்டங்கள் குறைந்து விட்டது. எப்படி என்றால், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் தாரும் தாரும், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று சொல்கிறார். நல்லது, அப்படியெல்லாம் ஜெபிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறதே அதின் நாளுக்கு அதின் பாடு போதும். ஆண்டவரே, என்னை சீர்படுத்துவதற்காக, தேவனே நீர் என்னை பலப்படுத்துவதற்காக, என் சபையை திடப்படுத்துவதற்காக, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக சில பாடுகளை இந்த நாளில் நீர் அனுமதித்திருப்பரே, ஆனால் நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளட்டும் என்கிற ஒரு வளர்ச்சிக்கு நேராக இன்றைய கிறிஸ்தவம் வளர வேண்டும், நாம் வளர வேண்டும், இச்சபையாராகி நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும். அப்ப இந்த நாளுக்குரிய பாடு எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார்? அனுதினமும் பாடாப்படுத்துறவரா நம்ம ஆண்டவர்? அனுதினமும் பாடாப்படுத்துறவரா நம்ம கர்த்தர்? நோ. நேற்றைய தினத்தில் இருந்த பாடு இன்றைக்கு அல்ல. நேற்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த பாடு நேற்றைய தினத்தோடு போதும். இதை நீங்கள் விரும்ப வேண்டியதில்லை. ஆனால் இன்றைய நாளுக்குரிய பாடு உண்டல்லவா, இந்த நாளுக்குரிய பாடை எதற்காக உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? உங்களை சீர்படுத்த, பலப்படுத்த, இன்னும் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு நீங்கள் மேட்டிமையாகி பெருமையாகி பிசாசு விழுந்த அந்த ஆக்கினியிலே விழுந்து போகாதபடிக்க கர்த்தர் இந்த நாளுக்குரிய பாடையும் கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இனி ஒவ்வொரு நாளும், ஒருவேளை கர்த்தர் அந்த நாளுக்குரிய பாடுல நான் நடத்த விருப்பப்படுறாருன்னா நான் என்ன ஒப்பு கொடுப்பேன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆமான்றீங்க? அனுதினமும் தேவன் நம்மை பாடாய் படுத்துகிறவர் அல்ல. அதே வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்தந்த நாளுக்குரிய பாடை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் என்றால் நம்மை பலப்படுத்துவதற்காக. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி ஆயினும் நாம் பரலோகம் போய் சேர வேண்டும் என்பதே, நித்திய ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய உன்னதமான சித்தமாக இருக்கிறது. யாருக்குன்னா நான் சொன்னது கவலையா இருந்துச்சு. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், சுகமாயிருப்பாய் என்று பாவம் செய்கிறவர்களிடத்தில் பொய்யாய் வார்த்தைகளை சொல்லும் போது ஒரு நிமிடம், ஒரு கனப்பொழுது வேணால் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மீண்டும் தீவினைகளை விழுந்து போகிறார்கள், உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கும் போது அந்த நிமிஷத்தில், அந்த கனப்பொழுதிலே நான் துக்கம் அடைகிறேன். ஆனால் நிரந்தரமான இந்த சந்தோஷத்துக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறார். எப்பொழுது நான் சந்தோஷமாய் இருப்பவே, என்றென்றைக்கும் சந்தோஷமான ராஜ்யத்திலே நான் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.